கும்பலை பற்றி ஒரு கதை சொல்ல போகிறேன். ஸோ இந்த வேவே கும்பலை வச்சு ஒரு படமே எடுத்திருக்காங்க. அந்த படத்தில் இந்த வேவே கும்பலோட பேர் வந்துன்னா மார்னி. ஓகே, இந்த வேவே கும்பலுக்கு பிள்ளைங்கனாலே அவ்வளோ பிடிக்கும். பிள்ளைங்களை கடத்தி அந்த பிள்ளைங்களை அது கூடயே வச்சுக்கும். ஸோ அதுக்கு என்ன பிடிக்கும்னா அவங்க அம்மா அப்பா வந்து கச்சோப் பண்ண பிடிக்கும். இப்போ பிள்ளைங்களை கடத்தினோடனே அம்மா அப்பாலாம் அழுவாங்க தானே, என் பிள்ளைய காணோன்னு. அதுதான் அதுக்கு வேணும். ஸோ ஒரு 2-3 நாள் ஆனதுக்கப்புறம் அந்த பிள்ளைய போய் அவங்க அப்பா அம்மா கிட்டே விட்டுரும். ஸோ வாங்க கதைக்குள்ள போகலாமா? இந்த வேவே கும்பல் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு. ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து பிள்ளை இருக்கு. இந்த பொண்ணு வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக நடந்துக்கும். ஸோ இந்த கேர்லெஸ்னால அவளோட பிள்ளை வந்து காணா போனது. அந்த டிப்ரெஷனில் வந்து அவள் சூசைட் பண்ணிக்கிட்டா. ஸோ அவள் சூசைட் பண்ண வச்சுதான் வேவே கும்பலாக மாதிரி இந்த மாதிரி கேர்லெஸ்ஸான அப்பா அம்மாவோட பிள்ளைகளை கடத்தி வச்சுட்டு 2 நாள் 3 நாள் சேர்ந்து போய் கொடுக்குற அந்த மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருந்தா. ஸோ ஒரு கதை இருக்குது. இந்த கதையில் வந்து அவினாஷினி, ஒரு மெயின் கேரக்டர் வந்து அவினாஷினி. ஸோ இந்த அவினாஷினிக்கு வந்து 7 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 7 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில ஃப்ரெண்ட்ஸோட பேர் மட்டும் சொல்கிறேன், இந்த முக்கியமான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பேர் மட்டும் சொல்கிறேன். அதில் யாருன்னா ஏற்கனவே நான் ஸ்ரேயான்னு ஒரு பேர் போட்டிருந்தேன்ல, அவங்கள சேர்த்துக்கலாம். ஸ்ரேயா, கவின்ஷா, நிவேஷா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனனி. ஸோ இந்த 4 பேர், இந்த அவினாஷினி வந்து இந்த 4 பேர் கூட தான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ மீதி இருக்கிறவங்கலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸு தான், ஆனால் இதில் வந்து முக்கியமாக பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா இவங்க 4 பேர் தான். இவங்க 5 பேர் தான் ஒன்றா சுற்றுவாங்க, ஸ்கூலுக்கு ஒன்றா போவாங்க, விளையாடுவாங்க எல்லாமே. ஸோ ஸ்கூல் ஹாலிடே வச்சு இந்த 8 பேர் அவினாஷினி சேர்த்த இந்த 8 பேரும் வந்து விளாட்றாங்க. ஸோ இந்த வேறு இடத்துக்கு போய் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு போய் விளாட்றாங்க. அது வந்து ஒரு தீவு மாதிரி, பீச் சைட் போய் ஹைட் அண்ட் சீக் விளாட்றாங்க. ஸோ கவின்ஷா தான் வந்து கண்ணு மூடுறாங்க. ஸோ கண்ணு மூடி அப்படி சொன்ன உடனே போய் கவின்ஷா எல்லாரையும் போய் தேடுறாங்க. எல்லாரையும் தேடிட்டாங்க. நிவேஷாவை தேடிட்டாங்க, ஜனனியை தேடிட்டாங்க, ஸ்ரேயாவை தேடிட்டாங்க, மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் தேடிட்டாங்க. ஆனால் இந்த அவினாஷினி மட்டும் காணோம். அவினாஷினி தேடுறாங்க. இந்த 7 பேரும் சேர்ந்து அவினாஷினி போய் தேடுறாங்க. ஆனால் அவினாஷினி ஸோ இந்த 7 பேரும் அவினாஷினி தேடுறாங்க. தேடி 7 மணி ஆச்சுல. ஸோ இந்த கிராமத்தில் வந்து எல்லாரும் சொல்லியிருப்பாங்க பிள்ளைங்க கிட்ட, 7 மணினால வீட்டுக்கு வந்துருங்க, இல்லைன்னா வேவே கும்பல் உங்களை பிடிச்சிரும் அப்படி சொல்லி. ஸோ அவினாஷினிக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப இருட்டுனாலே ரொம்ப பயப்படும். ஸோ யாருக்கிட்ட கூட நான் போயிட்டு வரேன், பாய் ஃப்ரெண்ட், பாய் எல்லாம் சொல்லாமலே வீட்டுக்கு போயிடும். இருட்டாயிடுச்சுன்னா பயத்தில் யாருக்கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் வீட்டுக்கு போயிடும். ஸோ எல்லோரும் நினச்சிருக்காங்கன்னா அவினாஷினி வீட்டுக்கு போயிருக்கோன்னு நினைக்கிறேன், வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு இந்த 4 ஃப்ரெண்ட்ஸு, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 4 பேர், மீதி உள்ளவங்க எல்லாரையும் கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போனவங்க சரியாக மணி 8 மணிக்கு அவினாஷினியோட அம்மா அப்பா அந்த ஸ்ரேயா வீட்டில், கவின்ஷா வீட்டில், நிவேஷா வீட்டில், ஜெயனி வீட்டில் கதவு தட்டுறாங்க. ஏன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டில் என்னோட பிள்ளைய பார்த்தீங்களா, அவங்க கூட தானே விளாண்டுச்சு, காணோம் அப்படின்னு. ஸோ ஸ்ரேயா சொல்கிறாங்க, இல்லை ஆண்டி, நாங்கள் அவினாஷினி இருட்டான வீட்டுக்கு போயிருக்கோம். ஸோ உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம்னு நினச்சிதான் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு. அதுக்கு எல்லோரும் சப்போல்ல, இந்த 3 பேர் சப்போ, நிவேஷா, கவின்ஷா, ஜனனி எல்லாரும் சப்போ. ஆமாம் ஆண்டி, ஸ்ரேயா சொல்கிறது கரெக்டு தான், வீட்டுக்கு போயிருப்பாங்க நினச்சிட்டு இவங்க வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த அவினாஷினியோட அம்மா கிட்ட. ஸோ இந்த 4 பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவினாஷியோட அம்மா அப்பா, கொஞ்சம் இந்த பாதி ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பா எல்லோரும் சேர்ந்து எங்கே ஹைட் அண்ட் சீக் விளாண்டாங்களோ அந்த இடத்துல போய் அவினாஷினியை தேடுறாங்க. ஸோ தேடி பார்க்குறாங்க, அவினாஷினியை காணோம். அந்த தீவிலே வந்து ஒரு பெரிய கல் இருக்கும். ஸோ வந்து அது ஏற்கனவே வந்து இடிஞ்சு உளுந்த கல் அப்படின்னு போட்டு இருந்துச்சு. அந்த கல் இருக்கும். அந்த கல் பின்னாடியே போய் தேடினாங்க. ஆனால்
அவினாஷினியை காணோம், எங்கே பார்த்தாலும் அதை காணோம். ஸோ இவங்க ஃபெயிலியர்லாம் பிள்ளை காணோம், அழுந்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்க போது கனவுல வந்து அவினாஷினி சொல்லுது, அம்மா அம்மா என்னை காப்பாத்துக்கம்மா, என்னை வேவே கும்பல் பிடிச்சி வச்சிருக்கு, நான் அந்த பெரிய கல் பின்னாடி தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மா வந்து டக்குன்னு எஞ்சி இந்த ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொல்லாம வெளியே போக பார்த்தாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் கேட்டுட்டாங்க, எங்க போற இந்த நேரத்தில் அப்படின்னு. என் கனவுல என் பிள்ளை வந்து சொன்னா, நான் அந்த கல்லு பின்னாடி தான் இருக்கேன், அப்படியே போய் பார்க்க போறேன் அப்படின்னு. கிராமத்துல தான் தெரியாத, இங்க பேசினா பக்கத்து விலங்கும் ஒன்றும் எல்லாரும் என்ன பிரச்சனை வந்து கேட்பாங்கல்ல, அதே மாதிரி வந்து கேட்டுட்டு எல்லாரும் போறாங்க அவினாஷினியை தேட, அந்த கல்லு பின்னாடி இருக்காங்க. ஆனா அவினாஷினி அங்க இல்ல. ஸோ இந்த எல்லாம் ஃபெயிலியர் ஆகி போகிறாங்களா, அவினாஷினியை காணோம் சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. எல்லாம் என்ன நினச்சிருக்காங்கன்னா, பிள்ளை காணா பொண்ணுலேருந்து அவங்க அம்மா ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கிராமத்திலே இந்த ஒரு தாத்தா இருக்காரு, அவருக்கு 110 வயசு. அவரை வந்து அவர் சொன்னது எல்லாமே பழிக்கும் அப்படி இந்த கிராமத்தில் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தாத்தா சொல்கிறாரு, உன்னோட பிள்ளை அந்த கல்லு பின்னாடி தான் இருக்கா அப்படின்னு. ஸோ அவர் ஒரு மந்திரம் போகிறாரு, மந்திரம் போட்டு காற்றுலாம் பலமாக வீசுது. அதுக்கப்புறம் இப்போ போய் பாரு, உன் பிள்ளை கண்டிப்பாக கிடைப்பா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் பார்த்தா அவினாஷினி அங்கே தான் இருக்கா, மயக்க நிலைமையில் கிடக்கா. அவளை ஹாஸ்பிட்டலில் போய் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவினாஷினி வந்து அவளுக்கு வந்து பேச முடியல. ஸோ இந்த வேவே கும்பல் வந்து பிள்ளைங்களை கடத்துனுச்சுன்னா அவங்க அம்மா கிட்ட விடுற போது அந்த பிள்ளைங்களுக்கு ஊமையாயிடுங்க. இந்த பிள்ளைங்களுக்கு பேச முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அந்த வேவே கும்பலை பற்றி இதுங்க சொல்லக்கூடாதுல்ல, அதனால இந்த பிள்ளைங்களை ஊமையாக்கிடும் வேவே கும்பல். ஸோ அவினாஷினால பேச முடியல, ஊமையா. ஸோ டிஸ்டார்ஜ் ஆன மறுக்கையோட அங்கே தாத்தா கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என் பிள்ளைக்கு பேச்சு வர மாட்டேது, யாரு தான் இவளை கடத்தினா அப்படின்னு. ஸோ அந்த தாத்தா சொல்கிறாரு, உன் பிள்ளைய வந்து வேவே கும்பல் தான் கடத்தி வச்சிருக்கா. அவளுக்கு 4 நாளாக அவள் காண போய் 4 நாளாக ஆயிடுச்சு, அவினாஷினி காண போய் 4 நாளாக ஆயிடுச்சு. ஆனால் அவளுக்கு சாப்பாடு என்ன கொடுத்துருக்கானா, புழுவு தான் கொடுத்துருக்கா. புழு அவினாஷினி கண்ணுக்கு வந்து மாற்றிடுவா, கேக்கு, சாக்லேட், ஐஸ்கிரீம் அந்த மாதிரி மாற்றுவா. ஆனால் அதுங்க சாப்பிட்றது வந்து புழுவு. ஸோ இத்தனை நாள் அவினாஷினி புழுது சாப்பிட்டு அவளை வந்து ஊமையாக்கிட்டா வேவே கும்பல். ஸோ அந்த தாத்தா வந்து எதோ செஞ்சு அவினாஷினியை பழைய நிலைமைக்கு மாற்றிட்டாங்க. ஸோ இன்னிலேருந்து அவினாஷினியை வந்து வெளியே விடுறதே இல்லை. எல்லா பிள்ளைங்களும் இனிமேல் கிராமத்தில் 6 மணிக்கு மேலே வீட்டில் இருக்கவங்க எல்லாம் வேவே கும்பல் கடத்திடும் அப்படின்னு. ஸோ ஆனால் இப்போயும் அவினாஷினி காதில் வேவே கும்பல் பேசுகிற சத்தம் தான் கேட்கும். என்ன பேசுனா, அவினாஷினி வரியா, நான் பக்கத்தில் தான் இருக்கேன், பயப்படாத, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு. ஸோ இதுதான் அந்த